சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான சில யோசனைகள், அதான் அந்த வீடியோனோட முக்கியமான ஒரு கண்டென்ட். KLR த ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் KL ராஜா பன்சை. நம்ம நல்ல கேமராஸ் பயன்படுத்துகிறோம், நல்ல லொக்கேஷனுக்கு போகிறோம், நல்ல அருமையான சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்குறோம், ஃபோட்டோ எடுக்கிறோம். ஆனால் அந்த படங்களில் ஒரு சூப்பரான விஷயம் இருக்கா, இல்லாட்டி இந்த படத்தை பார்த்தோன்னா ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கா அப்படின்னா சில சமயத்தில் சில படங்களில் அது மிஸ் ஆகுது, உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த படங்களில் எப்படி நம்ம ஒரு சூப்பரான விஷயத்தை கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் அந்த வீடியோனுடைய நோக்கம், அதனுடைய பர்பஸ் கூட அதுதான் சொல்லி சொல்லுவேன். ஸோ முதல்ல ஃபோட்டோகிராஃபி பற்றிய ஒரு முழு நாலேஜ் நமக்கு இருக்கணும். அதையும் தவிர ஒரு நல்ல ஒரு கற்பனை திறன் இருக்கணும். ஏன்னா படங்கள் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோகிராஃபிட்டருந்து வருது அப்படிங்கிறது தான் உண்மை. கேமராக்கள் அதுக்கு ஒரு கருவியாக இருக்குது, கருவியை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது வேறு விஷயம் நமக்கு. ஸோ ஃபோட்டோகிராஃபி பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம தியரிட்டிக்கலாக தெரிஞ்சால் மட்டும் நமக்கு பத்தாது. அதை நம்ம எப்படி நம்ம அப்ளை பண்ணுறோம், ரியல் சுச்சுவேஷனில் எப்படி அந்த நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம அப்ளை பண்ணுறோம், எவ்வளோ தூரம் ஃபோட்டோகிராஃபியை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அதாவது நிறைய நம்ம இதை பயிற்சி பண்ணி பார்க்கணும். அதாவது ப்ராக்டிஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ஸோ எவ்வளோக்குளோ அதிகமாக ஃபோட்டோகிராஃபியை நம்ம பயிற்சி பண்ணி பார்க்குறோமோ அவ்வளோக்குளோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்மளால் ஃபோட்டோ எடுக்கும்போது நம்மளால் அப்ளை பண்ண முடியும். அப்போ அந்த படங்களில் சில இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் இருக்கும், உயிர்த்தன்மை இருக்கும். அப்போது அந்த படங்கள் உங்களுக்கு சூப்பரான படமாக வரும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகமும் இல்லை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போ இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோனுடைய அப்டேட்ஸ் உங்களை சேரும். சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு முதல் யோசனை என்னக்குன்னா, கேமராவை நம்ம போகிற இடத்துல எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகணும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேரி த கேமரா வேறு வேறு யூகோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நல்ல படங்கள், ஒரு ரேரான படங்கள், ஒரு சிறப்பான படங்கள் அப்படிங்கிறது எப்போ வேணால் நமக்கு கிடைக்கலாம். ஸோ சில சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல காட்சி இருக்கும், ஆனால் அந்த நேரத்தில் நம்மகிட்ட கேமரா இருக்காது. அப்போ அந்த காட்சியை நம்ம படம் எடுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த ரேர் பிக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அப்படிங்கிறதுனால போகிற இடத்துலலாம் எங்கெல்லாம் உங்களுக்கு கேமரா அலோடோ, எங்கெல்லாம் உங்களால் கேமரா எடுத்துகிட்டு போக முடியுமோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போங்க. ஆக்சுவலாக அப்போ தான் உங்களுக்கு நல்ல படங்கள் எடுக்க முடியும். ஏன்னா கேமரா அண்ட் ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது நம்மளோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணணும். ஏன்னா ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிறது 24/7 ஆக்டிவிட்டி. அதுக்கு ஒரு ஆஃபீஸ் டைம் மாதிரி இது 9 to 5 இப்போ தான் நல்ல ஃபோட்டோ கிடைக்கும், இல்லை A லொக்கேஷன் போகிறோம் அங்கே தான் நல்ல படம் கிடைக்கும், B லொக்கேஷன் போகிறோம் அங்கே தான் கிடைக்கும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ எல்லா இடத்துலையுமே நல்ல படங்கள் எடுக்கலாம். நல்ல படங்கள் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட கேமரா ஃபஸ்ட்டு இருக்கணும். சில நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கேமராவை பேக் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேட்டரி எடுத்து வச்சுருவாங்க, ஸ்டோரேஜ் மீடியா கார்டு எடுத்து வச்சுருவாங்க, எல்லாத்தையும் எடுத்து தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்க. ஏன்னா ஃபோட்டோ நான் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்தளவுக்கு கேமரா நீங்கள் எப்போயுமே லைவாக வச்சுருக்கணும். லைவாக வச்சுருக்கணும் அப்படின்னா அதில் பேட்டரி எப்போவுமே இருக்கணும், அதில் ஸ்டோரேஜ் மீடியா கார்டு எப்போவுமே இருக்கணும். ஏன்னா கையில் கேமரா இருக்கும்போது சப்போஸ் ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க, அந்த நேரத்தில் கேமராக்குள்ளே பேட்டரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேட்டரி எடுத்து நீங்கள் போடுறதுக்குள்ளே அந்த காட்சி முடிஞ்சிடலாம். அதனால் எல்லா இடத்துக்கும் கூடுமான வரை நீங்கள் கேமரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அது ஒரு மார்க்கெட்டாக இருக்கலாம், ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கலாம், இல்லை ஒரு பஜாராக இருக்கலாம், இல்லை ஒரு கோவிலாக இருக்கலாம், ஒரு சர்ச்சாக இருக்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். ஸோ ஈவன் உங்கள் வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவை நீங்கள் லைவாக வச்சுருங்களேன். அப்போது உங்கள் குழந்தைகளோ இல்லாட்டி உங்கள் ஸ்பௌஸோ இல்லாட்டி உங்கள் பேரண்ட்ஸோ அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுக்கலாமே. அதனால் கேமராவை போகிற இடத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போங்க. கேமராவை எப்போவுமே லைவாக வச்சுக்கோங்க. அப்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்மார்ட்டான ஃபோட்டோஸ் கிடைக்கும். சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு யோசனை என்ன அப்படின்னா, படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா திங்க் பிஃபோர் யூ ஷூட்டுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது ஒரு படம் அப்படிங்கிறது குயிக்காக நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். பட் இருந்தால் கூட அந்த குயிக்காக எடுக்கக்கூடிய நேரத்தில் கூட நம்ம என்ன எடுக்கிறோம், என்ன எடுக்கணும், அந்த இடத்துல அந்த காட்சி எப்படி இருக்குது, அங்கே லைட்டிங் எப்படி இருக்குது, பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது, ஃபோர்க்ரவுண்ட் எப்படி இருக்குது, அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுலாம் ஒரு குயிக்காக, அது ரொம்ப சீக்கிரத்தில் எல்லாத்தையுமே நம்மளால் கவனித்து அதுக்கப்புறம் ஒரு படம் எடுத்தோம் அப்படின்னா அந்த படம் சிறப்பாக இருக்கும். ஸோ பல சமயத்தில் நம்மளில் சில பேர் ரேண்டம் கிளிக்கிங் சொல்லுவாங்க. ரேண்டம் கிளிக்னா கண்ணாவரம் எடுக்கிறது ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக கேமரா எடுத்துன்னு போட்டு இஷ்டத்துக்கு எடுக்கிறது, நிற்கிற இடத்துலேருந்து எடுக்கிறது, உட்கார இடத்துலேருந்து எடுக்கிறது, காருக்குள்ளேருந்தே ஃபோட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஒரு காட்சியை சிறப்பாக அமையணும். நீங்கள் காருக்கு வழியில் இறங்கி போய் நடந்து ஒரு 10 அடி கீழே இறங்கி போய் எடுக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் காருக்குள்ளேருந்து எடுத்திங்கன்னா அந்த படம் காருக்கு வெளியே போய் 10 அடி கீழே இறங்கி எடுக்கிற படம் மாதிரி சிறப்பாக இருக்காது. அதனால்
ஒரு சின்ன ஒரு முயற்சி தேவை நமக்கு. அதனால் என்ன பண்ணுங்கள், கேமரா எடுக்கிறது மட்டும் இல்லை, எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறது நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, எல்லா இடத்துக்கும் கேமராவுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி சொன்னேன். அது மட்டும் பத்தாது. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் யோசிக்கணும். குறிப்பாக லைட்டிங் பற்றி கொஞ்சம் யோசிங்க, எக்ஸ்ப்ரெஷன் பற்றி கொஞ்சம் யோசிங்க, பேக்ரவுண்ட் பற்றி யோசிங்க, ஃபோர்க்ரவுண்ட் பற்றி யோசிங்க. அப்புறம் ஒரு சரியான ஒரு பாவனை, சரியான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்க்கணும்னு சொல்லலாம். ஸோ ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்துக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அதுதான் ஒரு நல்ல படம் எடுக்கிறதுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு யோசனைன்னு நான் சொல்லுவேன். அதனால் ஒரு சூப்பரான படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்களேன், அப்போ உங்கள் படம் சூப்பராக இருக்குமே. சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வாங்க. கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது அவருக்கு நம்ம எளிதாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா, அது கம்ஃபர்ட் ஜோன் சொல்லுவோம் சொல்லலாம். ஏன்னா பல பேர் அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஈஸியாக இருக்கும், கஷ்டப்பட வேண்டியதில்லை, எந்த சிரமம் பட வேண்டியதில்லை, காத்திருக்க வேண்டியதில்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது ஆக்சுவலாக. அதனால் ஒரு சில படங்கள் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபோட்டோகிராஃபர் பார்த்திங்க அப்படின்னா மற்ற ஃபோட்டோகிராஃபர் போகாத ஒரு இடத்துல இருந்து, மற்ற ஃபோட்டோகிராஃபர் போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து சில படங்கள் எடுத்திருப்பார். இல்லை வேறு ஒரு வித்தியாசமான ஒரு ஆங்கிளை தேடி போவார். ஆனால் அந்த இடம் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா ஒரு சில படங்கள் எடுக்கிறீங்க நீங்கள், ஆக்சுவலாக குப்பைமேட்டுக்குள்ளே போய் அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு முள்ளு காடு இருக்கும் அங்கே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஃபால்ஸினுடைய அந்த ஃபால்ஸ் எங்கேருந்து ஆரம்பிக்குதோ அங்கேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. இதெல்லாம் எல்லாருமே ஈஸியாக போய் இங்கே போய் எடுக்கலாம்னு சொல்லி யோசனை பண்ண மாட்டாங்க. ஏன் ரொம்ப லோ ஆங்கிள் கூட நிறைய பேர் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா லோ ஆங்கிள் எடுக்கும்போது அதுக்கு நீங்கள் குனியணுன்னீங்க, அதுக்குன்னு சில எஃபர்ட் எடுக்கணும், அது நிறைய பேர் கம்ஃபர்டபுளாக இருக்காதே. இதையும் தவிர அந்த காட்சியில் உள்ள சில விஷயங்களோட நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏன்னா அந்த காட்சி சம்டைம்ஸ் பார்க்குறதுக்கு உங்களாலே சகிக்க முடியாது, உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது சோகமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி சில காட்சிகள் எடுக்கிறதுக்குரிய மன வலிமை நமக்கு இருக்கணும் சார். இதுதான் நான் கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்கிறேன். எனக்கு இது பிடிக்காது, இது எனக்கு ஐம் நாட் கம்ஃபர்டபுள், இது எனக்கு பிடிக்காது, ஐம் நாட் கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லி ஒதுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் படங்கள் ஒரு ஆவரேஜாக இருக்கும், சம்டைம்ஸ் பிலோ ஆவரேஜாக இருக்கும். ஸோ நிறைய நல்ல படங்களுடைய பேக் அண்ட் ஸ்டோரி கேட்டிங் அப்படின்னா தெரியும். அந்த ஃபோட்டோகிராஃபர் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனில் போய் ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு விஷயத்தை தான் அவர் செஞ்சுருப்பார். அப்போ தான் அந்த படங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்போ தான் அந்த படத்தில் வாவ் ஃபேக்டருங்கிற விஷயம் வரும். ஓகே, ஏன்னா எப்படி இது எடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட் பார்க்குறவங்க யோசிச்சாலே போதும், அந்த படம் உங்களுக்கு சூப்பர் ஃபோட்டோவாக மாறிடுமே. சூப்பரான ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான சில யோசனைகள் அப்படிங்கிற இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு சில யோசனையை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது மாதிரி இன்னும் நிறைய யோசனைகள் நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஸ்மார்ட்டான ஒரு ஐடியாஸ் நம்மள்கிட்ட இருக்குது. இதை அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வீடியோவோட நோக்கமே என்னன்னா, நீங்கள் எப்படி யோசிக்கணும், எப்படி ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கற்றுக்க வேண்டிய விஷயங்களில் நான் டெக்னிக்கலான விஷயத்தில் முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு காட்சியை நம்ம எப்படி பார்க்கணும். ஒரு காட்சியை நம்மளால் சரியாக பார்க்க தெரியல அப்படின்னா அதை நம்மளால் சரியாக படம் பிடிக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த வீடியோவில் நான் சொன்ன அந்த யோசனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் உங்கள் படம் சூப்பர் படமாக மாறும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்துக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. முக்கியமாக KLR தி ஃபோட்டோ குரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களை சேரும். இன்னும் அது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட உங்களை திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.